குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சைபர் லா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணி ஆன்லைனில் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுவும் டிரான்சாக்ஷன்ஸ் தான். இப்போ ஒரு ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங்ஸ்லாம் முடிச்சுட்டு ஏடிஎம்மை ஸ்வைப் பண்ணி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அதுவும் டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ எனி எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுதான் டிரான்சாக்ஷன். காட் இட்? சரி, இதுக்கெல்லாம் லீகலாக அங்கீகாரம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம சைபர் லா. காட் இட்? எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் இருக்கார். அவர் உலகம் பூரா ஃப்ளைட்லேயே சுற்றி அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுவார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவர் முக்கால்வாசி நேரம் ஃப்ளைட்லேயே இருக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் 2 அக்ரிமெண்ட் மேலே அவரால் சைன் பண்ணவே முடியல. ஸோ நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணி டீல் வச்சுக்கிட்டா தான் அவருக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தார். நான் தான் அவருக்கு, சார் நீங்கள் ஏன் ஆன்லைன் அக்ரிமெண்ட் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். சார் அதுக்கு நான் சிக்னேச்சர்லாம் பண்ணணுமே அப்படின்னாரு. வெரி சிம்பிள், அதுக்கு தான் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கே சார் அப்படின்னேன். புரியலையே அப்படின்னாரு. ஒரு ஆன்லைன் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்கள் டீட்டெயில்ஸ், தென் அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சைனிங் போர்ஷனில் அழகாக நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் யார் கூட வேணாலும், எந்த நாட்டு கூட வேணாலும், எந்த பிஸ்னஸ் மேன் கூட வேணாலும் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னேன். சார் ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டி அந்த அக்ரிமெண்ட்டை மீறினாங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நமக்கு சைபர்லாம் இருக்குது அப்படின்னாரு. சூப்பராக இருக்குல்ல? இந்த ஃபினான்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் புக் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்து செக் பண்ணாங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை கண்டிப்பாக காட்டணும். ஆனால் ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபார்மில், அதாவது சாஃப்ட்வேர் ஃபார்மேட்டில் கிரெடிட் டெபிட் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு அக்கௌண்ட்ஸ் புக்கில் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லேயும் மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு லீகலாக அங்கீகாரம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சைபர் லா தான். புரிஞ்சுதா? சைபர் லா நமக்கு ஆன்லைன் ப்ரைவசியை கொடுக்குது. அதாவது நம்மளுடைய சீக்ரெட்ஸை அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய உரிமை. ஓகே, அதுதான் நம்ம ப்ரைவசின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் நீங்கள் தனியாக போய் ஏதாவது பார்த்தாலும், தனியாக போய் ஏதாவது பேசினாலும், செல்ஃபோனில் பேசினாலும் இதை ஒட்டு கேட்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுடைய சீக்ரெட்ஸை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அதுதான் பார்த்தீங்கன்னா சைபர் லா. ஓகே, நோ சைபர் லா மீன்ஸ் நோ ப்ரைவசி. சப்போஸ் சைபர் லாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்கறது, பேசுறது, கேட்கறது எல்லாமே இன்னொருத்தவங்க யாராவது ஒட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ சைபர் லா இல்லைன்னா உங்களுக்கு ப்ரைவசியே கிடையாது. ஸோ சைபர் லா இருக்கிறதுனால தான் இட் வில் கிவ் த ப்ரொடெக்ஷன் ஃபார் ஆன்லைன் ப்ரைவசி. அடுத்தவங்க கண்ணிலேருந்து உங்களை ரொம்ப ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வைக்குது யார்? சைபர் லா. கிளியர்? அடுத்து நம்ம இந்தியன் சைபர் லா ஐடி ஆக்ட் 2000 பற்றி பார்க்கலாம். இது இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சைபர் லா. இது நம்மளை எதுலேருந்து காப்பாற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸில் ஒரு சில ஃபோர்ஜரி வெப்சைட்லாம் இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது லேட்டஸ்ட்டாக வந்த ஈஸி ஃபோன் அப்படிங்கிற வெப்சைட். இது ஒரு பக்கா ஃபோர்ஜரி வெப்சைட். யூசி, கிரிப்டான் அப்படின்னு ஒரு மொபைல் பிராண்டே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பிராண்ட் இருக்கிற மாதிரி இந்த ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் ரீமாடல் பண்ணி அந்த பிக்சர்ஸை மாடல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. 6 GB RAM, 64 GB இன்டர்னல் மெமரியில் சூப்பரான ஃபோன்ஸ் வெறும் 4000க்கும் 3000க்கும் அவைலபிள் அப்படின்னு போட்டிருந்தான். இதை பார்த்து நிறைய பேர் ஆன்லைனில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க ஏமாந்து போயிட்டாங்க. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு வெப்சைட்டை என்ன பண்ணணும்? மொதல் ஸ்டெப்பாக இந்த மாதிரி வெப்சைட்டை முதல்ல பேன் பண்ணணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் அதுக்கு காரணமானவனை பிடிச்சி நம்ம ஜெயிலில் போடணும். இதெல்லாம் யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம சைபர் லா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணி அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து இந்தியன் சைபர் லா எப்படியெல்லாம் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் கிரைம்ஸ்லாம் நடக்குது இல்லையா, இதிலிருந்து நம்மளை முழுமையாக காப்பாற்றுது. அதாவது
இந்த ஆன்லைனில் ஈவ்டீசிங்கில் சஃபர் ஆகிற கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம சைபர் லா. நம்ம எல்லாருமே ஏடிஎம் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறோம். அதுக்கே செக்யூரிட்டி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் நம்ம இன்சர்ட் பண்ணுற அந்த மெஷின். ஓகே, ஸோ இதுக்கு டூப்ளிகேட்டாக மேலே ஒரு டிவைஸ் செட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது அந்த ஹேக்கர்ஸால் டூப்ளிகேட்டாக ஒரு ஏடிஎம் ரெடி பண்ணி உங்கள் பாஸ்வேர்டையும் எடுக்க முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? வெரி சிம்பிள். இந்த ஏடிஎம் நம்பர் பிளேட் இருக்குல்ல, அதுக்கு மேலே டூப்ளிகேட்டாக இன்னொரு நம்பர் பிளேட் வச்சு உங்கள் பாஸ்வேர்டையும் எடுத்துடுறாங்க. ஸோ தட் ஏடிஎம்மும் ரெடி பண்ணிடுறாங்க, பாஸ்வேர்டும் ரெடி பண்ணிடுறாங்க, கடைசியில் உங்கள் அமௌண்ட்டும் காலி ஆயிரும். ஸோ இதிலிருந்து உங்களை யார் முழுசாக காப்பாற்றோன்னு பார்த்தீங்கன்னா சைபரில் தான் வந்து காப்பாற்றும். ஆனால் அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இனிமேல் அந்த ஃப்யூச்சரில் அந்த பிரச்சனை நடக்காமல் பார்த்துக்கும். சைபர் டெரரிசம் இதெல்லாம் எந்த அளவுக்கு மோசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு நாட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் முதல்ல வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் முதல்ல இந்த கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க அந்த அந்த வேக்சினுடைய ஃபார்முலாவை அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சைபர் டெரரிசம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சர்வரை, அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோடைய சர்வரை ஹேக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேக்சின் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை இவங்க திருடிட்டு அந்த ஃபார்முலாவுடைய ஸ்ட்ரக்சரையே மாற்றி வச்சுருவாங்க. ஸோ தட் அந்த வேக்சினை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தா அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகே, இதைத்தான் நம்ம சைபர் டெரரிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைபர் லா தான். கிளியர்? ஹவு டு ரெஜிஸ்டர் த சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட். அதாவது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவில் ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஆன்லைனில் ஈவ்டீசிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சைபர் கிரைமில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏரியாவில் ஒருத்தருக்கு மிட் நைட்டில் அவருடைய ஏடிஎம்லேருந்து அமௌண்ட்டு மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நீங்கள் தான் சொல்லித்தரணும் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ எப்படி பண்ணணும்? www.cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட் போனோம். அதோடைய ஃபார்ம்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட், அது என்ன டேட்டில் என்ன டைமில் நடந்துச்சு, சப்போஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண டிலே ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், எந்த இடத்துல சைபர் கிரைம் நடந்துச்சு, அதுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், சப்போஸ் இந்த சைபர் கிரைமுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்களோ அந்த சஸ்பெக்டோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்து கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைபர் லா அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஆக்ஷனை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சைபர் லா அப்படிங்கிற கொஷின் கேட்டால் இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ பப்ளிக்கில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ப்ளீஸ் மேக் எ நோட். நான் உங்களுக்கு நடத்தினது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.